25 வகை கீரை காலையில் ஒவ்வொரு கைப்பிடி தான் திட்டம். நிறைய கீரை ஆயிடுச்சு. 6 வகை கீரை வந்து இன்னைக்கு கலக்கீரை பொரியல் பண்ண போறேன். மத்தியானம் லஞ்ச் இருந்துச்சு. திடீர்னு எனக்கு இந்த பழக்கீரை பொரியல் பண்ற ஐடியா எப்படி அதை சொல்லிட்டு இருந்தாங்க காலையில எங்க நாத்தனார். சரி, நம்ம தோட்டத்துல எவ்வளவு கீரை கிடைக்குது பார்க்கலான்னு காலையில பறிச்சோம். ஒரு 25-26 வகை தேடிச்சு. அதுதான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பொரியல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. கிச்சன்ல அது எல்லாமே பிச்சு இப்போ அலசி வச்சுட்டேன் பொரியல் பண்ணுறது. 25 வகை நான் வந்து காலையில் பறிச்சேன்ல, ஒவ்வொரு கைப்பிடி தான் பறித்தேன். அது பாருங்க எவ்வளோ ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கிக்கிட்டேன். இப்போ அதுக்கு வேணுங்கிறது வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டேன், தேங்காய் துருவி வச்சுக்கிட்டேன், கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கிட்டேன். வெங்காயம் போட்டேன். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச கீரை போட்டு வதக்கணும். எங்கள் நாத்தனார் வந்திருக்காங்க. அத்தை தோர்சு எங்க கணவரோட அக்கா, கடைசி அக்கா வந்திருக்காங்க. அவங்க காலையில பேசிட்டு இருந்தப்ப கீரை பறிக்கும் போது பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ சேனல்ல, டிவி சேனல்ல ரமண மகரிஷி பத்தி ஒரு சுவாமிகள் சொல்லிட்டு இருந்தா. அப்படியே அம்மா 56 வகை கீரை அவங்க அம்மா வந்து அவருக்கு ரமண மகரிஷிக்கு செஞ்சு கொடுப்பாங்களாமா. சும்மா ஒவ்வொரு கைப்பிடி தான் போட்டு 56 வகை. ரொம்ப ஆடம்பரம் வெங்காயம்லாம் கூட கிடையாது. அப்ப நினைச்சு பார்த்தாக்கா ரொம்ப எளிமையா தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அவ்வளவும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்காங்க. அதை பத்தி அவர் ஒரு தடவை ஒரு சுவாமிஜி பிரசங்கத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. முரளிதர் சுவாமிகள் அப்படிங்கிறவர் சொல்லிட்டு இருந்தாங்களாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ கடைசியாக நம்ம வந்து கீரை ஆஃப் பண்ண போகும்போது தேங்காய் துருவல் போட்டு இறக்கிக்கலாம். எவ்வளோ கீரை நிறைய பாத்திரம் நிறைய போட்டோம் பாருங்க, எவ்வளோ சுண்டிடுச்சு அப்படியே. ஏன்னா இளங்கீரை எல்லாமே துளிர்கீரை தான் போட்டது, பிச்சது எல்லாமே. நம்ம மல்டி விட்டமின் சாப்பிடுவோம்ல, இன்னைக்கு நாங்க சாப்பிட போறது அதுதான். ஏன்னா 25 வகை கீரையில ஒவ்வொரு மினரல்ஸ் அந்த சத்துக்கள்லாம் இருக்கும்ல. இப்ப எல்லா விதமான காம்பினேஷனோட சாப்பிட போறோம் இன்னைக்கு லஞ்ச். நாங்க கீரை நல்லா மிளகாத்தூள் போட்டு அந்த பச்சை வாசல் எல்லாம் போயிடுச்சு. இப்ப தேங்காய் போட்டு இறக்க போறேன். பல கீரை பொரியல் தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.